இயேசுவின் இன்ப இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய தியான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கொஞ்சமே அதிகம். கொஞ்சமே அதிகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளில் வேத ஆராய்ச்சி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய உலக வாழ்க்கையில் எது எல்லாம் கொஞ்சம் இருந்தாலே எப்பா எவ்வளோ இருக்குதா அப்படின்னு தோணுது, எவ்வளவு இருந்தாலும் ஐயோ இவ்வளவு தான் இருக்குதா அப்படின்னு எதெல்லாம் நினைக்க தோணுது அப்படின்னு ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு காரியத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்து ஒன்றை சொல்லுகிறார். என்ன கருத்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் ஆங்கிலத்திலே வாசித்து விட்டு பின்பாக சொல்லுகிறேன். Put your hand on a hot stove for a minute and it seems like an hour. Sit with a pretty girl for an hour and it seems like a minute அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, எரியக்கூடிய நெருப்பு பக்கத்தில் ஒரு நிமிஷம் நம்ம கையை வச்சா ஒரு மணி நேரம் நெருப்பில் வச்சிருந்தது போல் ஒரு அனுபவம் இருக்குமா. ஒரு நிமிடம் அனுபவம் ஒரு மணி நேர அனுபவம் போல் இருக்குமாம். அதே சமயத்தில் ஒரு அழகான பெண்மணியோடு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உரையாடினால் கூட அது ஒரு நிமிஷம் போன மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறார். இது உலகத்தின் பார்வை. கொஞ்சம் அதிகமாக தோன்றுகிறது, அதிகம் கொஞ்சமாக தோன்றுகிறது. வேதாகம கண்ணோட்டத்தின் அடிப்படையில் கொஞ்சமே அதிகம் என்கிற காரியத்தை இயேசுவின் பார்வையின் வழியாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்முடைய செய்தியின் தியானத்திற்கு முன்பாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி செபித்து நம்முடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உடைய வேதத்தின் மகத்துவங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணாதபடி ஆழ்ந்த சிந்தனையோடு ஆவியானவருடைய துணையோடு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற மகத்துவமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள பரலோக தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அடியினுடைய வார்த்தைகள் அல்ல, பரலோகத்தின் வார்த்தைகள் இந்த இடத்துல பேசப்பட கர்த்தர் உதவும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கொஞ்சமே அதிகம். வேதாகமும் கொஞ்சமே அதிகம் என்கிற ஒரு காரியத்தை எவ்வண்ணமாக எடுத்துரைக்கிறது. சாரிபாத் விதவையிடம் எலியா தீர்க்கதரிசி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது அப்படியே கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாம்மா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, பானையில் கொஞ்சம் ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கலையத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் தேவ மனுஷனுக்கு ஒரு அடையை செஞ்சு கொடுத்தாங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்படின்னா பஞ்சகாலம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை போஷிப்பதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு மாவு போதுமானதாக இருந்துச்சு? ஒரு கைப்பிடி மாவு போதுமானதாக இருந்துச்சு. எவ்வளவு எண்ணெய் போதுமானதாக இருந்தது? கொஞ்சம் எண்ணெய் போதுமானதாக இருந்தது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுக்கு கொஞ்சமே அதிகம். ரெண்டாவது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை படிக்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்க்கும்படியாக வர்றாங்க. எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க,
உம்முடைய அடியானாகிய என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான், இப்பொழுது மரித்து போயிருக்கிறான். கடன் வாங்கி இருக்கிறோம், கடன் கொடுத்தவன் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ளும்படியாக வருகிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் எலிசா கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை. ஒரே ஒரு குடம், கொஞ்சமாக ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த ஒரு குடம் எண்ணெய் அந்த அம்மா கணவர் வாங்கியிருந்த முழு கடனையும் அடைப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த எண்ணெயில் மீதம் வந்ததை கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த தாயும் 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களாம், ஜீவனம் செய்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ ஒரு குடம் எண்ணெய் கடனையும் அடைச்சி ஜீவிப்பதற்கு ஏதுவான ஜீவ ஆதாரமாகவும் இருந்தது. அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு குடம் எண்ணெய் ஒரு குடும்பத்தை போஷிப்பதற்கு கொஞ்சமே போதும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், இதன் வாயிலாக கற்றுக்கொள்ளலாம். ஒரு முறை இயேசுவானவர் திபேரியா என்கிற கலிலேயா கடலுக்கு அக்கறையிலே இருந்த சமயத்தில் அவரை பார்க்கும்படியாக, அவர் கூறும் வார்த்தைகளை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் கூடியிருந்தாங்களாம். இப்போ இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரா, இவர்கள் மேல் நான் பரிதபிக்கிறேன், பசியாக இருக்கிறாங்க, நீங்கள் இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்பு ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாரும் ஆளுக்கு நிறைய எடுத்தா அப்படின்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட இவர்கள் எல்லாத்துக்கும் 200 பணத்துக்கு நாம் என்ன செய்யணும், சாப்பாடு வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட எவ்வளோ பணத்துக்கு சாப்பாடு வாங்கணும், 200 பணத்துக்கு சாப்பாடு வாங்கணும். ஒரு பணம் என்பது அந்த நாட்களில் ஒரு நாள் சம்பளம். அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாத சம்பளத்தை கொடுத்தாதான் இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு வாங்கலாம், அதுவும் திருப்தியாக சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சீஷர்கள் குறைவுபட்டு கொண்டாங்க. ஆனால் இயேசு சுவாமி கொஞ்சமாக இருந்துச்சு, அங்கே என்னது கொஞ்சமாக இருந்துச்சு, 5 அப்பம் 2 மீன். கொஞ்சமாக இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து திரளான ஜனங்களை போஷித்தார். போஷித்து மீந்ததை எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க, 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்களாம். இப்போ திரளான ஜனங்களை போஷிப்பதற்கு ஆண்டவருக்கு எவ்வளோ வேணும், திரளான சாப்பாடு வேணுமா, திரளான அப்பங்களும் திரளான மீன்களும் வேணுமா, இல்லை, கொஞ்சமே அவருக்கு அதிகம். ஏசாமி ஒரு முறை ஆலயத்தில் உட்கார்ந்து காணிக்கை பெட்டி அருகே காணிக்கை போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். எல்லாரும் நிறைய கொண்டாந்து போட்டாங்க. ஒரு ஏழை விதவை 2 காசுகளை போட்டாள். ஏசாமி என்ன சொன்னாரு, மற்ற எல்லாரை பார்க்கிலும் இவளே அதிகமாய் போட்டாள். அவள் போட்ட கொஞ்ச காசு இயேசு பெருமான் பார்வையில் எப்படி இருந்துச்சு, அதிகமாக இருந்தது. இப்படியே வேதாகமத்தின் சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கொஞ்சமே அதிகம் என்று சான்று பகர்வதற்கு அநேக வேதாகம ஆதாரங்கள் இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலும் சரி, யுகம் நெடுகிலும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய விதம் எப்படி, ஒரே வழிதான். கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை வச்சு அவர் என்ன செய்வார், திரளான காரியத்தை செய்வார். அப்படிங்கிறது தான் வேதாகமம் முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு நியதியாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய எந்த காலத்திலும் அல்லது நமக்கு முன்னான காலத்தில் வாழ்ந்த முற்பிதாக்களின் காலத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் இதே வழியில் தான் செயல்பட்டார், இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன வழி, கொஞ்சமே அதிகம் என்கிற பாணியில் தான் அவர் என்ன செய்கிறாரு, செயல்பட்டார். நான் உங்களோடு ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், முதல் உலக போர் நடந்தது. எப்போ நடந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
14வது வருடத்திலிருந்து 18வது வருடம் வரை முதல் உலகப் போர் நடந்தது. இந்த முதல் உலகப் போர் நடைபெற்ற போது நடந்த ஒரு சம்பவம், பாலஸ்தீனமும் எருசலேமும் பிரிட்டிஷ் இராணுவத்தோட கைக்குள்ளே வந்துருச்சு. எதெல்லாம்? பாலஸ்தீனமும் எருசலேம் பட்டணமும் யார் கைக்குள்ளே வந்துருச்சு? பிரிட்டிஷ் இராணுவத்தோட கைக்குள்ளே வந்துச்சு. அப்போது இருந்த எருசலேம் ஒட்டமான் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஆளுகையின் கீழாக இருந்தது. இந்த ஒட்டமான் ஆட்சியின் கீழே 1917வது வருஷத்தில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 43 நாட்கள் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கும் எருசலேம் பாலஸ்தீன இராணுவத்துக்கும் இடையேயான யுத்த சூழலில் இந்த பிரிட்டிஷ் இராணுவத்தோட ஜெனரல், அவர் பேர் எட்மண்ட் ஆலன்ஃபி. எட்மண்ட் ஆலன்ஃபி அப்படிங்கிற இந்த ஜெனரல் எருசலேமையும் பாலஸ்தீனத்தை என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த யுத்தத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெயிச்சிருச்சு. இப்போ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தலைவராக அங்கே இருந்த எட்மண்ட் ஆலன்ஃபி என்ன பண்ணுறாரு? எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக போகிறார். எப்படி போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த பட்டணத்தை ஜெயிச்சுட்டு அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய குதிரை, தன்னுடைய போர் வாகனம் அல்லது வேற என்னென்ன உபகரணம் இருக்கோ எதுலையுமே அவர் போகலையா, கால் நடையாகவே நடந்து எருசலேமுக்குள்ளே போனாராம். ஏன் அப்படின்னு சொன்னால், எருசலேம் பட்டணத்தின் புனிதத்தன்மையை அவர் மதித்த காரணத்தினால கால்நடையாகவே நடந்து என்ன செஞ்சாராம்? அந்த பட்டணத்திற்குள்ளாக போனார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்த்தோம், சண்டை யாருக்கெல்லாம் நடந்துச்சு? எருசலேம் பாலஸ்தீனத்திற்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இடையில சண்டை நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே சண்டை எருசலேம் பாலஸ்தீனத்திற்கும் பிரிட்டிஷ்க்கும் கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் துருக்கி நாட்டிற்கும் தான் சண்டை. ஆனால் இந்த எருசலேம் பாலஸ்தீனம் சண்டை நடைபெறக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு இடமாக என்ன செஞ்சாங்க? அதை மாற்றிக்கொண்டாங்க. இந்த யுத்த நேரத்தில் வேதாகம காலத்தில் யுத்தம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த யுத்தமும் நடைபெற்றதாம். அது எப்படி? வேதாகம காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஆண்டவராகிய தேவன் யுத்தத்தில் எப்படி செயல்பட்டாரோ அதே ஒரு பாணியில் இந்த யுத்தமும் நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட தலைவர் பேர் என்ன சொன்னேன்? எட்மண்ட் ஆலன்ஃபி. அவரோட படையில் விவியன் கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு மேஜர் இருந்தாராம். சோல்ஜர்ஸ்க்குலாம் ஒரு ஹெட்டு. இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பாளர். எப்பெல்லாம் போர்க்களத்தில் இருந்தாலும் கூட வேதாகமத்தை வாசிக்க அவர் தவறியதே கிடையாதாம். யோசிச்சு பாருங்க, சண்டை போடுற போர்க்களத்தில் இருந்து பைபிள் படிக்க முடியுமா? சண்டை போடக்கூடிய போர்க்களத்தில் இருந்தால் கூட அவர் வேதத்தை வாசிக்க தவறியதே கிடையாதாம். அவ்வளவு பக்தி உள்ள கிறிஸ்தவ மேஜர் யாரு? விவியன் கில்பர்ட். அப்போ ஒரு நாள் இந்த துருக்கியுடனான யுத்தத்தில் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணாராம்? வேதாகமத்தை படித்து கொண்டிருந்தாராம். அப்படி வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் திடீரென்று இவருக்கு ஒரு நினைப்பூட்டுதலை கொடுத்தாராம். என்ன நினைப்பூட்டுதல் அப்படின்னு சொன்னால், மிக்மாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருடைய எண்ணத்திற்குள்ளாக வந்துச்சு. மிக்மாஸ் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய எண்ணத்திற்குள்ளாக வந்துச்சு. பிக் பாஸ் இல்லை, மிக்மாஸ் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய எண்ணத்துக்குள்ளாக வந்துச்சான். இந்த வார்த்தையை நான் எங்கேயோ படிச்சிருக்கேனே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சு பார்த்துட்டு பைபிள் எடுத்து திறந்து பார்த்தாராம். அப்படி திறந்து பார்த்தா, படிச்சிருக்கீங்களா மிக்மாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பைபிளில் எங்கேயாவது? படிச்சிருக்கிறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் மிக்மாஸ் அப்படிங்கிற இடம் வந்துச்சு. அப்போ இந்த வார்த்தைகளை வாசித்த இந்த விவியன் கில்பர்ட் அப்படிங்கிற மேஜர்
யோசிச்சாராம், எதுக்காக இந்த போர்க்களத்தில் நான் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மிக்மாஸ் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தையும் அதன் பின்னணியில் வரக்கூடிய யுத்தத்தையும் அவர் என்ன பண்ணாராம், ஆழமா படிக்க ஆரம்பிச்சாராம். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல சம்பவம் தெரியும். சவுல் ராஜாவோட காலத்துல பெலிஸ்தியர்கள் வந்து சவுலுக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி யுத்தம் செய்ய வரும் பொழுது இந்த பெலிஸ்திய படைகள் முகாமிட்டிருந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, மிக்மாஸ். பெலிஸ்திய படைகள் எந்த இடத்துல முகாமிட்டு இருந்தாங்க, மிக்மாஸ் அப்படிங்கிற இடத்துல முகாமிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி முகாமிட்டு கொண்டிருக்கும் போது சவுலோட பாளையத்திலிருந்து ஒரு நாள் ராத்திரி வேளையில் சவுலோட பையன் யாரு, யோனத்தான். யோனத்தானும் அவருடைய ஆயுதத்தாரியும் என்ன பண்றாங்க, வா நம்ம 2 பேரும் இந்த ராத்திரி வேளையில போய் பெலிஸ்தியரோட பாளையத்தை வேவு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாம இவங்க 2 பேரும் எங்க போறாங்க, பெலிஸ்தியரோட பாளையத்துக்கு ராத்திரி நேரத்தில் ஒற்றர்களை போல போறாங்க. அப்படி போற வழியில 2 செங்குத்தான பாறைகள் இருக்கிறது. இந்த 2 செங்குத்தான பாறைகளில் அப்படி ஒரு மாதிரி ஏறி தவழ்ந்து அப்படி ஏறி போகிறாங்க. அப்படி போகும்போது யோனத்தான் சொல்றாரு, தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றாரு, நாம போறத ஒருவேளை அவங்க பார்த்துட்டு, டேய் நீங்க வராத, நீ அங்கே இரு, நாங்க அங்க வருவோம் அப்படின்னு சொல்லி எதிரிகள் சொன்னாங்கன்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டாம், அங்க போக வேண்டாம். ஒருவேளை நாம ஏறி போகும்போது நீ வா, யுத்தத்துக்கு அழைப்பது போல நம்மை அழைத்தார்கள் என்று சொன்னால் நம்மை தேவன் வழி நடத்துகிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் என்ன செய்வோம், அவங்களுக்கு எதிராக போவோம். யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு பெரிய பாளையம் இருக்குது. இவங்க எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் போனாங்க, 2 பேர் தான் போனாங்க. இப்படி ஒரு அடையாளத்தை ஆணுடைய சமூகத்தில் கேட்டுட்டு அந்த பாறை மேலே தவழ்ந்து ஏறி போகும்போது அந்த மிக்மாஸ்ங்கிற இடத்துல பெலிஸ்தியரோட பாளையத்தில் இருந்த நபர்கள் சொன்னாங்களா, டே இங்க வா, உனக்கு நான் என்ன செய்கிறேன், புத்தி கற்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்களாம், ஏறி வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், புத்தி கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொன்னாராம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14:6 பாருங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என்ன செய்வார்? அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆண்டவருடைய ரட்சிப்புங்கிறது அநேக பேரை வச்சும் அவரால் ரட்சிக்க முடியும், கொஞ்ச பேரை கொண்டும் அவரால் ரட்சிக்க முடியும். அதனால வா, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில தான் இந்த சம்பாஷணை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க 2 பேரும் ஏறி போறாங்க. போன வேகத்தில் யோனத்தான் அடித்த முதல் அடியில் 20 பேர் விழுந்தாங்களாம். எவ்வளவு இடத்துலன்னு சொன்னா அரை ஏர் நிலம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எழுத்தாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட அரை ஏக்கர் நிலம். அரை ஏக்கர் நிலத்துக்குள்ளாக ஒரே ஒரு முயற்சியில் போகும்போது எத்தனை பேரை அடித்து வீழ்த்தினாரா? 20 பேரை அடித்து வீழ்த்தினார். அவருக்கு பின்னாக வந்த ஆயுததாரி என்ன பண்ணா? வெட்டிக்கிட்டே போனான். சரிங்களா? இந்த சூழல்ல ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பாளையத்திற்குள்ள பூமி அதிர்ச்சியையும் பயங்கரத்தையும் எழுப்பினார். இந்த சம்பவம் எப்போ நடக்குது? எப்போ நடக்குது? ராத்திரி நேரத்தில் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் எப்போ நடக்குது? ராத்திரி நேரத்தில். ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் முகம் இன்னொருத்தருக்கு தெரிய அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ளாக ஒரு பயங்கரம், ஒரு சலசலப்பு, ஒரு சண்டை, இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? கடைசி அவங்களுக்குள்ளே ஒருத்தர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கத்தில் சவுலோட பாளையத்தில் இருந்த ஜாமக்காரர்கள்லாம் பார்த்து பெலிஸ்தியருடைய பாளையம் கலைந்து ஓடுகிறது என்று சொல்லி எல்லாரும் வந்து கடைசி
இந்த யுத்தத்தில் அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம், முறியடித்தாங்க. அப்படிங்கிற இந்த சம்பவத்தை யார் படிக்கிறா? யார் படிக்கிறா? யார் படிக்கிறான்னு சொன்னேன்? பிரிட்டிஷ் படையில் உள்ள அந்த மேஜர் விவியன் ரிச்சர்ட் என்ன செய்கிறாரு? விவியன் கில்பர்ட் என்ன செய்கிறாரு? விவியன் கில்பர்ட் இதை படிக்கிறாரு. இதை படித்து பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சண்டை போடும்படியாக வந்திருக்கிற துருக்கி நாடும் முகாமிட்டிருந்த இடம் அதே மிக்மாஸ் தானா. அதே மிக்மாஸில் தான் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்ய பெலிஸ்திய படைகள், எதிரியின் படைகள் எந்த இடத்துல முகாமிட்டிருந்துச்சோ அதே இடத்துல இன்றைக்கு பிரிட்டிஷ் படைகளோடு போர் செய்யும்படியாக துருக்கிய படைகள் மிக்மாஸில் படையிறங்கி இருக்குது. அப்போ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த இந்த மேஜர் விவியன் கில்பர்ட்டுக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் ஒரு அருமையான வழி எனக்கு வெளிக்காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத பகுதியை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போனாராம். எடுத்துகிட்டு போய் அவருடைய படையோட தலைவர் யார், எட்மண்ட் ஆலன் பீட்டை போய் இந்த வேத பகுதியை வாசித்து காட்டி, ஆண்டவர் என்னிடத்தில் இப்படி பேசினாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ என்ன பண்ணாங்களா அவங்க ரெண்டு பேரும்? யோனத்தான் அந்த மிக்மாஸ் யுத்தத்தில் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நாம செயல்படுவோம். ஒரு பெரிய பாளையத்துக்கு எதிராக கொஞ்சம் பேராக, 2 பேராக எப்படி யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் போனாங்க, தேவன் அவர்களோடு இருந்து அவங்களை ஜெயிக்க வச்ச மாதிரி நம்மையும் ஜெயிக்க வைப்பார் என்று சொல்லி இவங்கெல்லாம் திட்டம் போட்டாங்களாம். திட்டம் போட்டுட்டு ஒரு காரியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ராத்திரியில் இவங்களுடைய ரோந்து படை ஒரு சில வீரர்களை அனுப்பி இந்த துருக்கி படை எங்கெல்லாம் முகாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில படை வீரர்களை மாத்திரம் கூட்டிகிட்டு போய் எந்தவித சத்தமும் இல்லாமல் அந்த துருக்கி நாட்டு பாளையத்திற்கு வெளியே காவல் காத்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் ஒரு சில பேரை சத்தமே இல்லாமல் கொண்டாங்களாம். கொன்று விட்டு திடீரென்று என்ன பண்ணாங்களாம், சடுதியாக அவர்களுடைய பாளையத்திற்குள்ளே போய் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்களாம். கொஞ்சம் பேர் போய். இந்த தாக்குதலுக்கு யார் ஆயத்தமாக இல்லை? துருக்கி நாட்டு படை வீரர்கள் அந்த தாக்குதலுக்கு ஆயத்தமாக இல்லாத காரணத்தினால நிலைகுலைந்து போயிட்டாங்களாம். பிரிட்டிஷ் இராணுவம் நம்மளை சுற்றி வளைச்சிருச்சு போலுக்கு, இனி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாங்களாம். கடைசியில் இந்த பிரிட்டிஷ் அந்த படையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொன்று மீதமுள்ளவர்களை பிணைய கைதிகளாக என்ன செஞ்சாங்களாம், பிடிச்சிட்டு வந்தாங்களாம். இப்போ சொல்லுங்கள், இந்த யுத்தம் ஒரு பெரிய யுத்தமாக நடக்கலை, ஒரு எளிய முறையில் ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டு கொண்டார்கள். எப்படி ஆண்டுக்கிட்டாங்க? இது எங்கே உள்ள நியதி? வேதாகம காலத்து நியதி. நான் சொன்னல, ஆண்டவருக்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. யோனத்தான் அவருடைய ஆயுததாரி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே விதமான ஒரு ரட்சிப்பை பிரிட்டிஷ் படைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார். அப்படிங்கிறது நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு காரியம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்களேன், வேதாகம காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவனுடைய யுத்தம் கொஞ்சம் பேரை வச்சா அநேக பேரை வச்சா கொஞ்சம் பேரை வச்சு தான் இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு சம்பவத்தை எடுத்து பாருங்கள். மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர், இவங்க எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் செய்ய வராங்க. இஸ்ரவேலரை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் யாரை போச்சொன்னாரு, கிதியோனை போச்சொன்னார். அப்போ இந்த எதிர்ப்படைகளோட வீரர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும்
வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் படுத்து கிடந்தாங்களாம். எப்படி படுத்து கிடந்தாங்களாம்? வெட்டுக்கிளி மாதிரி திரளாக படுத்து கிடந்தார்களாம். அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, எண்ணவே முடியாதான், அவ்வளவு ஒட்டகத்தில் வந்திருந்தாங்களாம். கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தவங்களை என்ன செய்ய முடியல? எண்ணி பார்க்கவே முடியல. கடற்கரையில் உள்ள மணலை எண்ண முடியுமா? கடற்கரை மணலை போல திரளான கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்துச்சு. ஆனால் கிதியோன் கூட யுத்தத்துக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? எத்தனை பேர் போனாங்க? 32,000 பேர் முதலாவது போனாங்க. அப்போ இந்த 32,000 பேர் போகும்போது ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு பேர் எனக்கு வேண்டாம், ரொம்ப அதிகம், யாரெல்லாம் யுத்தத்துக்கு பயப்படுறாங்களோ அவங்கள நீ அனுப்பி விட்டுரு அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னபோது 20,000 பேர் கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், இன்னமும் இவர்கள் எனக்கு அதிகம், அதனால் போய் என்ன செய், தண்ணி குடிக்க வை, முழங்கால் போட்டு யார் தண்ணி குடிக்கிறா, நாய் மாதிரி யார் அள்ளி தண்ணியை குடிக்கிறான்னு சொல்லி பிரித்து பார் சொல்லி கடைசி யுத்தத்துக்கு எவ்வளோ பேர் போனாங்க? வெறும் 300 பேர் தான் போனாங்க. ஆண்டவர் அந்த யுத்தத்தை அவர்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்தார். வேதாகமம் முழுவதும் நடைபெறக்கூடிய எல்லா யுத்தமும் ஆண்டவர் கொஞ்சம் பேரை வைத்து பெரிய வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. என்ன ஒரு பாடம் நமக்கு! கொஞ்சமே அதிகம் கொஞ்சமே அதிகம் சொல்லிட்டே வரேன்னு எனக்கு என்ன பாடம்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையாக ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே மாபெரும் ஆன்மீக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டத்தில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் பலன் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் பலன் உள்ளவர்களாக, கிட்டத்தட்ட பலவீனர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சமே சொல்லுங்க, கொஞ்சமே அதிகம். சத்ருவாகிய சாத்தான் நம்ம எளிதில் வீழ்த்தி விடுகிறான். ஏன்னா சாத்தானுக்கு முன்னாடி நிற்க நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அடிக்கடி எதிரியிடம் வீழ்ந்து போய் விடுகிறோம். பாவம் செய்து இந்த பாவத்தில் என்னால் ஜெயிக்கவே முடியல, இந்த பாவம் என்னை ஜெயித்து விடுகிறதே, பிசாசிற்கு முன்பாக ஜெயிக்க முடியாத ஒரு பலவீனனாக நான் நின்று கொண்டிருக்கிறேனே அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் ஒருவேளை இந்த ஆன்மீக போரில் செய்வதறியாது நீங்களும் நானும் ஒருவேளை திகைத்து நிற்போம் அப்படின்னு சொன்னால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சரிங்களா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20:12 சொல்லுகிறது, யோசபாத் என்கிற ராஜா யுத்தத்தை எதிர்கொள்ளும் போது அவர் சொன்ன ஒரு காரியம். 20:12 பாருங்க. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. யோசபாத் ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, ஒரு பெரிய சண்டை எங்களுக்கு முன்னாடி இருக்குது, ஒரு பெரிய போர்க்களத்துக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியம் செஞ்சார். அதுதாங்க உங்களுக்கும் எனக்குமான பாடம். பலன் இல்லாத நமக்கு கொஞ்சம் பலனோடு இருக்கிற நமக்கான ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தோட அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஆகையால் பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் ராஜா செபிக்கிறார். கொஞ்சம் பலனோடு பலன் இல்லாமல் சத்துருடம் வீழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்க வேண்டுமாம். அநேக வருடங்களாக என்னுடைய மாம்சத்தில் என்னால் வெற்றி கொள்ள முடியல, என்னுடைய சுயத்தை என்னால் வெற்றி கொள்ள முடியல, நான் குறைவுபட்டு கிடக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை யோசிக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் இதுல இருந்து மீண்டணும், ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் வீழ்ந்து கொண்டே இருக்கிறேன், பலன் ஒன்றும் இல்லை தேவா அப்படின்னு நீங்கள் நான் நினைச்ச அப்படின்னு சொன்னா
யோசபாத் ராஜாவோட ஜெபம், கண்கள் அவரை நோக்கட்டும். வசனம் அப்படிதான் சொல்லுது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்குன்னே அருமையான ஒரு சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன சங்கீதம் தெரியுங்களா? 123வது சங்கீதம். எப்படி ஆரம்பிக்குது? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரையே. வாசிச்சு பாருங்க, 123வது சங்கீதம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கைகள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எனக்கு அன்பான அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் பலனோடு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை சார்ந்திருந்தால் கொஞ்சமே உனக்கு அதிகம். கொஞ்சம் இருந்தாலும் போதும், பரவாயில்லை. உள்ளத்தில் ஒரு துளி அளவு தேவன் மீது பாசமோ முழுவதும் உலக வேஷமும் இருந்தாலும் கூட ஒரு துளி பாசத்தை வைத்து நாம் தேவனை சார்ந்திருப்போமானால் முழு உலக வேஷமும் கலைந்து விடும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் பலன் இருக்குது, ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னு சொன்னா கண்கள் யாரை நோக்கணுமா? ஆண்டவரை நோக்கணும். 2 உதாரணங்களில் நான் சொல்றேன். இந்த ஆன்மீக போராட்டத்தின் ஒரு பகுதியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரணத்தை ஏற்று கெத்சமனே பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த எம்பெருமான் இயேசு முழங்கால் ஊன்றி, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கதறி அழும்போது என்ன நினைச்சு தெரியுமா? பலனில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் கதறி அழும்போது பரலோகத்தில் இருந்து வந்து ஒரு தேவ தூதன் அவரை என்ன பண்ணாராம்? பலப்படுத்தினார் என்று வாசிக்க முடிகிறது. ஆன்மீக போராட்டத்தில் துவண்டு போகக்கூடிய ஒரு சூழல், பலனில்லாத சூழலில் இருக்கும் பொழுது இயேசுவை தேற்றிய தேவ தூதர்கள் உங்களையும் என்னையும் தேற்றுவார்கள். எப்பொழுது? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவானவர் பிதாவை நோக்கி பார்த்த பொழுது அவர் பலப்படுத்தப்பட்டார். சிம்சோன் என்கிற நியாயாதிபதி இந்த ஆன்மீக போராட்டத்தில் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டார். மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மரண விளிம்பில் நின்று கொண்டிருந்த வேளையில் பரலோகத்தின் வாசலை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்தார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு விடல. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், பலப்படுத்தும் என்று அவர் சொல்லி ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர் என்ன பண்ணாரு? பலப்படுத்தினார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனம், நம்முடைய சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அடிக்கடி விழுந்து எழக்கூடிய இயல்புடையவர்களாக நீங்களும் நானும் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலனே அதிகம். எதிராளியாகிய சாத்தானை இந்த ஆன்மீக யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு அது அதிகம் என்று தேவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆகையால் கண்கள் கர்த்தரை நோக்கட்டும், கயவனின் கண்ணிகளை வெல்லட்டும், கர்த்தரால் ஜெயம் உண்டாகட்டும், கொஞ்சமே அதிகமாய் மாறட்டும். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும் எங்கள் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மை நோக்கி இருக்கும்படியான கிருபையை பரலோகத்தின் ஆண்டவர் தரும்படியாக செபிக்கிறோம். உள்ள ஆண்டவரே, இந்த ஆன்மீக போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக மாம்ச போராட்டங்களில் விழக்கூடிய சுவாபம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி.
ஆனாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். கொஞ்ச பலன், தேவன் மீது கொஞ்ச அன்பும் பிணைப்பும் இருந்தால் கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிற தேவன், உம்மை நாங்கள் சார்ந்து உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது வெற்றி எங்கள் பக்கமாய் மாறுகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. யுகம் முழுவதிலும் வேதாகம காலங்களிலும் கொஞ்சம் மனிதர்களை கொண்டாகிலும், அன்புள்ள ஆண்டவரே, குறைவான பலத்தை கொண்டாகிலும் மகா மேன்மையான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் ஐயா. பலவீனமான பாண்டங்களாகிய நாங்களும் எங்களையும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நூனின் குமாரனை பலப்படுத்திய தெய்வம் எங்களை பலப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். கெத்சமனேயில் இயேசுவானவரை பலப்படுத்திய தூதர்கள் எங்களுடைய பலவீனத்தில் எங்களை பலப்படுத்த உதவி செய்யுங்க. உள்ள ஆண்டவரே, சிம்சோனை பலப்படுத்திய தெய்வம் எங்களையும் பலப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். நிச்சயமாக நாங்களும் உலகத்தையும் சத்ருவாகிய சாத்தானையும் ஜெயிப்போம் என்கிற நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த நிச்சயத்தின் பாதையில் நாங்கள் பயணிக்க உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் உலாவவும் உறவு கொள்ளவும் உடைய சத்துவத்தில் பலப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். உள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களுக்குள்ளாக இருக்கிற கொஞ்சத்தை 1, 30, 60, 100 அவரால் வர்த்திக்க செய்ய முடியும் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து போக அன்புள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். உள்ள தகப்பனே, இந்த நல்ல அஸ்தமன ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணையதளத்தின் வாயிலாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உடைய பிள்ளைகள் உலக பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருப்பார்களானால் கொஞ்சமே அதிகம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை வர்த்திக்க செய்யும்பா. தேவைகளை சந்திக்கும்படியாய் சுபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒருவேளை உடைய பிள்ளைகள் சரீர ரீதியாக வியாதி நிமித்தம் பலவீனப்பட்டு இருப்பார்களானால் அந்த குறைவான பலனை கர்த்தர் அபரீதமான பலனாக நீர் மாற்றும்படியாய் உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் குறைந்த அறிவுள்ளவர்களாக படிப்பில் பின்தங்கியவர்களாக இருப்பார்களானால் ஆண்டவராகிய தேவன் அந்த கொஞ்சத்தை அவர்களுக்கு நீர் வர்த்திக்க செய்து அதிகமானதாக மாற்றி கொடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, வேறு எந்தெந்த இடங்களெல்லாம் தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகக்கூடிய இடங்களில் நாங்கள் குறைவுபட்டு கிடக்கிறோமோ இந்த எல்லா இடங்களையும் கர்த்தர் அபரீதமாக அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளையில் என்னுடைய சபையின் விசுவாசிகளுக்காக, அன்புள்ள ஆண்டவரே, மூத்த விசுவாசிகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சிறு குழந்தைகள் என எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கோடை காலத்தின் உஷ்ணம் எங்களை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் சுபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாளை தினத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக சிறு பிள்ளைகளுக்கு இதன் வாயிலாக சத்தியங்கள் சொல்லப்படவும் தேவ ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறதான திருமண காரியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இரு வீட்டாரையும் அவருடைய சமூகத்தில் நீர் இணைத்து கர்த்தாவே தேவ நாமத்திற்கு மகிமையாக திருமண காரியங்களை நடத்தி கொடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள தகப்பனை, இந்த நல்ல வேளையிலும் எங்களுடைய சபையின் போதற்காக செபிக்கிறோம். உடைய மகனை ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் முழுமையான விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பவுலுடைய பலவீனத்தில் பரிபூர்ண கிருபையை வெளிப்படுத்தி அன்புள்ள ஆண்டவர் உடைய மகனுடைய பலவீனத்திலும் முழுமையாய் அவரை தாங்கி அவருடைய எடையை கட்டி மீண்டுமாக எழுந்து தேவ பணி செய்யக்கூடிய பலத்தை தரும்படியாக செபிக்கிறோம். உள்ள ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் புதிய வாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற எங்களுடைய கடமைகள், பொறுப்புகள், எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் அவனுடைய பலத்தினால தேவனுக்கு பயந்து உண்மையாக செய்யக்கூடிய ஒரு கிருபையை தரும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.